அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயத்துடைய டினார் மதிப்பை அவ்வளோதான் பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 946 ரூபாய் 97 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 3 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு ஒரு தினாரின் மதிப்பு 952 ரூபாய் 68 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 69 உள்ளது. கூகுள் ரேட்டையும் விட எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் தான் கிடைக்குது. இந்தியாவை பொறுத்தவரையில் 274 ரூபாய் 80 275 ரூபாயும் சில எக்ஸ்சேஞ்சுகளை வழங்கியிருந்தாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் தொடர்ந்துமே தெரிவிக்கிறது. இலங்கையுடைய ரேட் 50,000 ரூபாய், அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு தற்போது 963 ரூபாய் 23 வழங்குறாங்க. அதே மாதிரி 1,00,000 ரூபாய் 100 டினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 958 ரூபாய் 41 வழங்குறாங்க. 100 டினாருக்கு அதிகமாகும் போது ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும். மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்க. கேபிஇ எக்ஸ்சேஞ்சை ப்ரமோட் பண்றதுக்கான காரணம் இதுதான். நல்ல ரேட்டு பாருங்க. இப்ப வைத்து போட்டுட்டு வந்த சல்லி 965 ரூபாய் மீனி போட்டேன். ஆனா ஒவ்வொரு பேங்க்லயும் சொல்லுறாங்க 46 ரூபா 47 ரூபா 50 ரூபாய்க்கு கீழே தான். இந்த பேங்க்ல மட்டும்தான் 965 ரூபாய் மீனி போட்டுறாங்க. நல்ல ரேட்டு. இதில் குறிப்பிடக்கூடிய சில எக்ஸ்சேஞ்சுகள் பற்றிய தகவல்கள் நம்மளுடைய பார்வையாளர்களே சஜஷன் பண்ணினதால தான் தொடர்ந்துமே இதை பற்றி நம்ம தெரிவிக்கிறது. கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் அதில் ஒன்று தான். அதே போல் தான் யுஏஇ எக்ஸ்சேஞ்சை பற்றி பெனிஃபிட்டை நான் தொடர்ந்துமே சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் கூட சில தடவைகளில் 300 தினார் 400 தினார் அனுப்புறதா இருந்தால் அங்கே போய் போட்டிருக்கிறேன். பெஸ்ட் வேறு லெவல்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் சாதாரண இப்போ நீங்கள் அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷனில் பார்த்துருப்பீங்க 948 ரூபாய். ஆனால் அதே இது இப்போ நீங்கள் யுஏஇ எக்ஸ்சேஞ்சுக்கு போய் ஒரு 300 தினார் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு 958 ரூபாயிலிருந்து 955 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. ஒரு 10 ரூபாயிலேருந்து 12 ரூபாய் அதிகரிக்கும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லேயுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிவித்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததுமே பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கா, அக்கௌண்ட் நம்பர் உட்பட எல்லாமே சரியாக இருக்குது. அதே மாதிரி அவங்க சொன்ன அதே ரேட் தான் ஒன்று சேர்ந்துருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் மறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல்சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதாவது 1 தினார் கொடுத்தீங்கனாலும் அதுலேயும் 100 ஃபில்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ் கொடுப்பாங்க. அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், அல்நாதா, இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகளில் 1 தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் அல்முல்லா, அல்முசைன் போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதில் முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா அவங்க ஒரு சில ரேட்கள் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரேட்களை அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, அந்த ரேட் லிமிட்டட். ஒரு 20 தினார் 30 தினார் 50 தினார் அந்த மாதிரி டினாருக்குள்ளே தான் இருக்கும். 500,000 தினார் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதே ரேட் கிடைக்காது. யுஏஇ ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டான ரேட் இருக்குது. அதே மாதிரி
குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பளத்தை பணத்தை அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 193 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 392 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 467 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 591 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாக கம்மியாகி வருது. கிட்டத்தட்ட 1.5 தினார் கம்மியாக இருக்குது. மாஷா அல்லாஹ். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக கம்மியாகுதான்னு. எங்களுக்கும் ஒரு காலத்தில் இதே நிலைமை தான் போல. அம்மார் தௌஃபிகி சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் பெதுன்களுக்காக ஆதரவாக பேசிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் கைது. இதோ 10,000 பேர் தயார், நாங்கள் வாரோம். அடுத்ததா நேற்றைய முன்தினம் 1535 பற்றி பேசினோம். ஆனால் அதை விட பெரிய ஆப்பு 3152 பேர், அதுவும் வெளிநாட்டவர்கள், குறிப்பாக பெண்கள். மாசலாமா, பதவி போச்சு, அதிகாரம் போச்சு. அடுத்ததா 7வது ரிங் ரோடு மூடுறாங்க. கைத்தான் பகுதிகளில் நேற்று ஜஸ்ட் மிஸ், அந்த வீடியோ போட முடியலை வேலை காரணமாக. ஆனால் அதே நைட்டு மொத்தமாக கொத்தா தூக்கிட்டாங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். கிட்டத்தட்ட 700 லைசன்ஸ், அதாவது 700 அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்குது ஆரம்பித்த ஒரு நாள்லேயே. குறிப்பாக 4 மாதங்களுக்கு தொடர்ந்தும் இந்த பதிவு செய்தல் நடவடிக்கை இருக்கும் கூடாரங்களுக்காக. அதே மாதிரி வேறு லெவலில் வெறித்தனமாக கூடாரங்களை ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் ரெடி பண்ணிக்கிட்டு வராங்க. அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிளப், ஜாபர் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாக்களில் வந்து இன்னும் பிரம்மாண்டமான கூடாரங்கள் மற்றும் இவங்களுக்கு தங்குறதுக்கான அந்த குளிர்காலத்தில் ஸ்டே பண்ணுறதுக்கான ஸ்பெஷாலிட்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு நாள் இரவும் பயணம் தான் ரெடி ஆகும். بلغت الاخوان ان شاء الله في المعنيين في هذا الامر بان لازم يشوفون شنو اذا كانت في ملاحظات، اذا في قصور معين وكذا، عشان يستلافونه في الايام القادمه وفي المعارض القادمه ان شاء الله، السنه القادمه ان شاء الله. عمل كبير، عمل منظم، اجتهادات كبيرة من فريق عنده شغف بأن يكون هذا المكان هو الأمثل. لذلك أنا أسجل شكري وتقديري لمعالي وزير الشؤون الدكتورة أمثال الحويلة اللي أعطتنا كل الصلاحيات وكل الدعم من أن يكون هذا المكان هو المكان الأفضل للأسرة الكويتية. كذلك أسجل شكري الخاص إلى فريق مكشات من شباب وموظفين وموظفات وزارة الشؤون اللي عملوا على مدار الساعة بأن ينجح هذا المكان وأن يكون الرقم 1 بإذن الله تعالى في الفترة القادمة. أهل الكويت يستاهلون الواحد يقدم مثل هذا النوع من المشاريع. சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் அப்படின்ற வகையில் வெளிநாட்டவர்களாகி நாமளும் இருக்கோம். அதே மாதிரி பெதூன்கள், குவைத்தில் இருக்கக்கூடிய இந்த பெதூன்களுக்கும் பெதூன் குவைட்டிகளுக்கும் அவங்க சொல்கிறது அந்த சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் தான். அவங்கள பற்றிய சில தகவல்கள், தொடர்ந்துமே அதை பற்றின விமர்சனங்கள், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் என்ன மாதிரி சாதாரணமாக ஒரு யூடியூபர் தான். ஆனால் அவரையும் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து அந்த கருத்து முரண்பாடுகள் இருந்ததால் அவரையுமே வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க, இவங்களுக்கு ஆதரவாக பேசினதால். அடுத்ததாக இப்போ ரீசண்டாக நான் இப்போ 1535 பேருடைய கேஸ் போட்டேன். அதில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கிட்ட மட்டும் பர்சனலாக வந்திருக்கிற கேஸ் வந்து 6. இது 6ம் பார்த்தீங்கன்னா கஃபீல் ஆள் அட்ரஸே இல்லை, ஆளுடைய அட்ரஸே இல்லை, ஆள் எங்கன்னே தெரியல. இவ்வளோ நாளாக ஃபோன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அதுவும் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் 6 மாதத்துக்கு முன்னாடி தான் 600 தினாரோ எவ்வளோ கொடுத்து அக்கா மடிச்சிருக்கார், இன்னொருத்தர் 800 தினார், இன்னொருத்தர் 500 தினார், இன்னொருத்தர் 300 தினார் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 பெண்கள் 4 ஆண்கள் அக்கா மாடிச்சவங்க. கஃபீலோடைய டீட்டெயில்ஸ் தெரியலை, அக்காமாவும் கேன்சல் ஆகி இருக்குது. இப்போ அதெல்லாம் தாண்டி அடுத்த பிரச்சனை என்ன? 3152 பேர் யார்? இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பெண்கள். இப்போ அந்த 1535 190% அரபு நாட்டு பெண்கள். அவங்க வந்து கொய்திகளை திருமணம் முடித்து டைவர்ஸ் ஆகினவங்க. அதே மாதிரி ஒரு சிலர் சட்டவிரோதமாக இந்த குடியிருப்பை ஏதாவது ஒரு ஊழல் பண்ணி பெற்றவங்க. ஆனால் இது
ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் எத்தனையோ நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள், இலங்கை, இந்தியா போன்ற வெளிநாட்டு பெண்கள், குவைத்திகளை திருமணம் முடித்த பெண்கள். குவைத்திகளை திருமணம் முடிச்சு சாதாரணமாக ஒரு தாட் இருக்குது தெரியுமா, வெளிநாடுகளில் இப்போ நம்ம குறிப்பாக சொல்ல போனால் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இது இப்போயுமே கரண்டில் அவைலபிள் தான், அமெரிக்கா, லண்டன், ஜெர்மன் இந்த மாதிரியான நாடுகளுக்கு போய் நம்ம குடியிருப்பு எடுக்கணும்னா அந்த நாட்டு பெண்ணை கல்யாணம் முடிக்கணும், அந்த நாட்டு பெண்ணை திருமணம் முடித்து நம்ம அந்த நாட்டில் வந்து குடிபெயர்ந்தால், அந்த நாட்டு பெண்ணை நம்ம திருமணம் முடித்தால் அந்த நாட்டு பிரஜா உரிமை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அந்த நாட்டு குடிமகன் ஒருவரை நாம் கல்யாணம் முடிக்கணும். அது ஆணோ பெண்ணோ அவங்க திருமணம் முடித்தால் அவங்களுக்கு வந்து அந்த நாட்டுடைய சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் ஆண்களுக்கு இல்லை பெண்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமை வழங்கப்பட்டது, ஜென்சியாக வழங்கப்பட்டது. ஒவ்வொருவரும் குவைத்திகளை திருமணம் முடித்தால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து அந்த ஒரு பக்கம் ஜென்சி, அடுத்தது குவைத்தி அப்படின்ற ஒரு அந்த பெஸ்ட்டான வாழ்க்கை, காலைக்கு ஒரு ஹத்தாமா, கைக்கு ஒரு டிரைவர் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த வாழ்க்கைக்காக சிலர் வந்து விருப்பப்பட்டாங்க. அந்த மாதிரி பணம், காசு, நீ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. ஆனால் இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஒரு சிலர் குவைத்தியை திருமணம் முடித்து கொஞ்ச நாள் போகலே குவைத்தியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேறொரு திருமணம் முடிச்சுட்டாங்க. ஆனாலும் வேறொருத்தருக்கு குழந்தைகளையும் பெற்றுக்கொண்டாங்க. ஆனாலும் அவங்களுடைய குடியுரிமை பார்த்திங்கன்னா குவைத்தியிலாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சிலர் நாட்டில் திருமணம் முடித்து அவங்களுக்கு பசங்க கூட இருக்குது. ஆனால் இங்கே வந்து அவங்க திருமணம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க பசங்களை கூட இப்போ இதே இன்சிடென்ட் ரீசெண்டாக இப்போ செல்வாவில் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து நாட்டில் வேறு திருமணம், அவங்க அதுக்கப்புறமா ஒரு குவைத்தி இங்கே வந்து திருமணம் முடித்து ஜென்சியாக எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கல்ல. அதுக்கப்புறமா அவங்க பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வீசாவில், இவங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பில், இவங்க குவைத்தி மாமா தானே, இவங்க ஸ்பான்சர்ஷிப்பில், ஆனால் அவங்களுடைய குழந்தைகள் எப்படி கொண்டு வராங்க, ஹத்தாமா, சாயிக் அந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வராங்க, கொண்டு வந்து அவங்களோடைய வச்சுருந்துருக்குறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு குழந்தைகள் குவைத்தி பாபாவோட இல்லை, அதே மாதிரி குவைத்தி பாபா அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்தால். ஏன்னா நிறைய பாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா திருமணம் முடித்து இவங்களை வச்சு நல்லா வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா சில சந்தர்ப்பங்களில் இவங்களுக்கே தெரியாமல் இவங்கள்ட்டையும் கையெழுத்து வாங்கி கடைசியில் டைவர்ஸ் பேப்பரையும் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆனால் சிலருக்கு வந்து அது தெரியாது. அவங்க இன்னமும் அதே ஜென்சியாவோட அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இதோ இப்போ சொல்கிற மாதிரி உங்களுடைய ஜென்சியாக குடியுரிமை பறிக்கப்பட்டது, உங்களுடைய கணவர் உங்களை தலாக் பண்ணிட்டாரு, டைவர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு இன்சிடெண்ட் வந்து பதிவாகியிருக்கும். ஒரு சிலர் தெரிஞ்சே பண்ணிட்டாங்க, ஒரு சிலருக்கு வந்து அது என்னன்னே தெரியாமல் சோழியை முடிச்சு விட்டாங்க. கடைசியில் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அப்படி ஆனதுக்கு அப்புறமா குழந்தைகளும் இல்லாத பட்சத்தில் இவங்களுக்கு அந்த ஜென்சியா குடியுரிமைன்றது கிடைக்காது, பறிக்கப்படும். அதுதான் இப்போ நடக்குது. ஃபைனல் செட்டில்மெண்ட் அது இதெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் செட்டில்மெண்ட்டு முடிச்சு விட்ருவாங்க. ஷூனால் ஒருவேளை இவங்களுக்கு எதுவும் கொடுத்துப்படலை, இன்னமுமே கொடுப்பட்டு இல்லை, கணவரும் இறந்துட்டார் அப்படின்னா ஷூனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கணக்கை கொடுத்து நாட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட 3152 பேர் இந்த நாட்டை விட்டு போகிறாங்க. எல்லாமே ஜென்சியாக கம்ப்ளீட். அதுவும் குறைந்தது 27 நாட்களுக்குள்ளே மட்டுமே இந்த வழக்குகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இருக்குது. இனி வரும் காலம் அவங்களுக்கு வந்து இந்த குவைத் நாட்டில் குவைத்தி குடியுரிமையோட குவைத்தி மாமா அப்படின்ற ஒரு அந்தஸ்தும் இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கவும் முடியாது. அப்படி இருக்கிறதா இருந்தால் அவங்க இந்த நாட்டிலேருந்து போயிட்டு அதுக்கப்புறமா நாட்டில் இருந்து ஹத்தாமா வீசாக்கோ அல்லது ஏதாவது ஒரு வேக்கன்சி வீசாக்கோ மறுபடியும் குவைத்துக்குள்ளே ரீஎன்டர் ஆகலாம், ஒரு தொழிலாளியாக மட்டும். இதுக்கு முன்னாடி இருந்த அந்தஸ்து, கௌரவம், மாமான்ற பட்டம் இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இந்தோனேஷியா இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், இன்னும் பல நாடுகள், இப்போ இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவுடைய பல மாநிலங்களாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் திருமணம் முடித்தவங்க, பாபாவால் டைவர்ஸ் பண்ணப்பட்டவங்க, அப்படி இல்லைன்னா குழந்தைகள் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கல, பாபாவும் இறந்துட்டார். அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஷூனால் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நாடு கடத்திடுவாங்க, இங்கே வைக்கவே மாட்டாங்க. குழந்தைகள் 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்தாலும் அதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அவருடைய குழந்தை இருக்குது 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தை அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தைகளோட சேர்த்து குடியுரிமை கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன, எத்தனை பேருடைய கஃபீல்கள் இந்த மாதிரி போகிறாங்கன்னு தெரியலை. எத்தனை பேர்
அனாதையாக விடப்பட போகிறீங்க, கடைசியில் அக்காமா இல்லாமல் நீங்களும் ஃபிங்கர் வச்சு போக போகிறீங்கன்னு தான் தெரியல. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இது சம்மந்தமான சில மேலதிக தகவல்கள், அதே மாதிரி எப்படி இதை கன்ஃபார்மாக கான்ஃபிடெண்ட்டாக செக் பண்ணி கொள்வது அப்படின்ற டீட்டெயில்ஸ்களை இன்னமும் இது வரைக்கும் அனலைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். சரி, அது எப்படி கரெக்டாக இவங்க போயிட்டாங்க இல்லை நம்மளுடைய கஃபீல் இனிமேல் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி கொள்றதுன்றதை விரைவிலே சொல்கிறேன். எப்பா என்ன நாடுப்பா இது, மலாவின்னு தான் போட்டிருக்குது. 10,000 நர்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. நாங்கள் வி ஆர் ரெடி டு ஒர்க் அப்படின்ற மாதிரி ரெடியாக இருக்கிறாங்களா மலாவி. வெளிநாட்டு விவகார அமைச்சர் குவைத்தோட கான்ட்ராக்ட் ஒன்று போடலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. விரைவில் இந்த 10,000 பேரில் ஒரு சிறிதளவு பேர் சரி குவைத்துக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக சாஹில் பகுதிகளில் 10 வாகனங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி 29 வாகனத்துக்கு ஸ்டிக்கர் வச்சுருக்காங்க. 10 வாகனங்களை சீஸ் பண்ணிட்டாங்க. தொடர்ந்தும் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. சாஹில் பகுதிகளில் இருக்கிறவங்களுடைய கவனத்திற்கு. أخوكم محمد قنيص الهاجري مشرف مركز الفيحيل. قام المركز بجولة عامة في المنطقة إزالة ورفع مركبات من قطعة 4 وقطعة 10 وقطعة 5 إحصائية فوق 10 مركبات مهملة، إضافة إلى 3 تعهدات و26 ستيكر على المركبات المتواجدة في الأماكن العامة، زائد رفع بعض من دروب المخلفات المجهولة وهي اعتبار عن مواد صلبة. 16ஆம் திகதி நேற்றைய தினத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது 7வது ரிங் சாலை. அதாவது வெஸ்ட் அப்துல்லா முபாரக் ஜப்ரா போகக்கூடிய ரோடு இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்குள்ளே சில மெயின்டெனன்ஸ் வேலை நடக்கிறதால 2 டைரெக்ஷனுமே 2 சைட்லேயுமே 7வது ரிங் ரோடு மூடி இருக்கிறாங்க. சுலைபியாவில் டேர்ன் பண்ணி விட்டுருக்குறாங்க. சுலைபியா பக்கம் தான் இனி போய் அதுக்கப்புறமா ரோடை மாற்றி எடுக்கணும். 7வது ரிங் ரோடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓட்டுநர்கள் 2 சைடுமே. மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு வேதனை மனசுக்குள்ளே இருக்குது. காரணம் என்ன தெரியுமா, கைத்தான் பகுதிகளில் நேற்றைய முன்தினம் இரவு ஒரு நபர் வீடியோ எடுத்து போட்டிருந்தார். அந்த வீடியோவை நான் வந்து டவுன்லோட் பண்ணினேன். அது வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி எல்லாம் செஞ்சு எடுக்கும்போது அந்த வீடியோவுக்கு முன்னாடி நியூஸ் போட்டாச்சு, காலையில் நியூஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த வீடியோ கிடச்சிருந்துச்சு. அதை எடுத்து நான் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நேற்றைய தினம் செம்ம வேலை வச்சு செஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 ஹவர் வண்டியை விட்டு இறங்கவே முடியாத அளவுக்கு. அதுக்கப்புறமா தான் ஜும்மா சூக்கு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நைட்டு, பார்க்காதவங்க போய் பாருங்கள். கடைசியில் கைத்தான் பகுதிகளில் எடுத்த அந்த வீடியோவுக்கு பிரதிபலனை காட்டிட்டாங்க. حملة أمنية مرورية شاملة في منطقة خيطان يوم الجمعة الموافق 15/11/2024 بمتابعة من معالي رئيس مجلس الوزراء بالإنابة ووزير الدفاع ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح. نفذتها قطاعات وزارة الداخلية الميدانية، وأسفرت الحملة عن تحرير 2511 مخالفة مرورية وضبط 19 شخص مخالف لقانون الإقامة والعمل، و5 أشخاص مطلوبين بتهمة التغيب، وشخص بدون إثبات، وحجز 13 مركبة مطلوبة، بالإضافة إلى ضبط 8 أشخاص مطلوبين بأوامر إلقاء القبض، وضبط شخص بحالة غير طبيعية. وتؤكد الوزارة أن هذه الحملات تأتي ضمن الجهود المستمرة لتعزيز الأمن والنظام في جميع مناطق البلاد، مع التشديد على استمرارها في تنفيذ خطتها لضبط المخالفين والمطلوبين بهدف ضمان تحقيق الأمن العام. பல போக்குவரத்து விதிமீறல்கள் அதே மாதிரி பல நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த இன்சிடென்ட் இதனால தான் நான் ஒவ்வொரு விடயங்களையும் தேடி பிடிச்சு கொண்டு வந்து ஆல்ரெடியே இன்ஃபார்ம் பண்ணி வைக்கிறது அதனால தான். ஆனால் இந்த இருக்குது இதுதான் அந்த வீடியோ பாருங்கள். அந்த நபர் வந்து வீடியோ எடுத்து நேற்றைய முன்தினம் இரவு எடுத்து போட்டிருக்காரு. ஆனால் நேற்று மதியம் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் அப்டேட் பண்ணலாம், ஜஸ்ட் மிஸ், பேச முடியாத சூழலால் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. قسم بالله ان الشوارع يبيلها واحد فنان واقف، كثافة سكانية بالمناطق هذه، وقسم بالله يا جماعة ما شفتها بحياتي. السواقة هني صعبة، إذا أنت قاعد تسوق هني أنت فنان. أنا تقريبا 15 سنة أسوق السيارة، وقسم بالله التوتر مليون توتر. لا يا جماعة لا، شوارع مكسرة، أول مرة بحياتي أدخل هني. قسم بالله لو بعد كم مرة كنت بدعم، مو بدعم سيارة طبعا، لا كنت بدعم لي واحد يعني. شوف ايش كثرهم ما شاء الله. شنو هذا؟
والله يا جماعة كمية بشر هني أول مرة أشوفهم يطلعوا. شوف الشارع تكفى، شوف الشارع، شوف الشارع. هذا مو شارع، هذا بالكويت. بحياتي ما دخلت شوارع كذي، الناس تمرك شنو نمر قاعد تعديك وتمشي وتشطف سيارتك. يا رب لك الحمد والشكر على جميع النعم والعطايا. الله يعين كل واحد ساكن هني وكل واحد قاعد يمر مني. حتى انا الحين بطلع اصلا ماني عارف، بس بطلع من الشارع ماني عارف. شوفوا خلكم ماني مسكر المقطع. شوفوا شلون بطلع مني ماني عارف. هذه منطقة خيطان. شيء مو طبيعي، شيء فوق التصور، فوق انك تتصور ان الشوارع هذه موجودة بالحياة. يعني انا رحت اماكن بعيدة فقيرة، رحت دول فقيرة ودول يعني حيل مستواهم المادي والاقتصادي نازل، ما شفت كذي شوارع. دقيت هرن واحد لف علي، هاوشني، لف علي كأنه قاعد بديرته وانت قاعد تغلط عليه. راحت السيارة. دجاج حجم كبير، سعر الكيلو 650 فلس. அதுதான் அந்த வீடியோ மக்களே. அந்த வீடியோ ஃபுல்லாக அவர் ஒரு ஏரியாவே மொத்தமாக சரௌண்டிங் அப்படியே வீடியோ எடுத்து பாருங்கள், ஷோராக பாருங்கள், தொழிலாளர்களை பாருங்கள், வெளிநாட்டை பாருங்கள், அப்படியே அந்த வீடியோ ஃபுல்லாகவே கவரேஜ் பண்ணியிருக்காரு. ஆனால் நேற்றைய தினம் அந்த வீடியோ எனக்கு மதிய நேரம் கிடைச்சிச்சு. ஆனால் வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்ததால் கடைசி வரைக்கும் அந்த வீடியோ அப்டேட் பண்ணவே கிடைக்கல. ஆனால் அதே நைட்டு சோதனைகள், அதுவும் கைத்தான் பகுதிகளில் பல கைதுகள், விதிமீறல்கள். சில நேரங்களில் அது சிலருக்கு புரியாது, எவ்வளவுதான் சொன்னாலும் சிலருக்கு புரியாது. அதனால தான் நான் இப்போ கூட நீங்கள் பாருங்கள், முன்னாடி நான் அந்த ஷோர்ட்டாக அந்த தலைப்பு செய்திகள் மாதிரி சொல்கிறதுக்கு காரணம், எனக்கு அதை பற்றி எனக்கு தேவையே இல்லை. தொடர்ந்து எல்லா நியூஸையும் ஒன்றுக்கு பின் ஒன்றா சொல்லிட்டு போகலாம். அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேணும், ரொம்ப வளவலன்னு பேசாதீங்க, ரொம்ப டைம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிற சில முட்டாள் பயல்களுக்காகத்தான் அதை போகிறது. ஆமாம், முட்டாள் பயல்கள். புத்திசாலிகள் அப்படி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அவசர கொடுக்கைகள் தான் போயிட்டு ஒவ்வொன்றில் மாற்றுறது. ஏன்னா அவசரமாக பார்க்கணும், அவசரமாக பார்த்துட்டு போய் அவசரமாக மாட்டிக்கொள்வது. அப்படி மாற்றுறவங்களை நம்மளால் தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. மாற்றுறவங்க மாட்டி தொலையட்டும். பார்க்குறவங்க பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விடயங்களை பார்க்கும்போது தான் இன்சிடெண்ட் இது நடந்திருக்குது, இது நடக்க போகுது அப்படின்றது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள விடுங்க, கிடைக்கிறாங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.